My dear Aussie podcast brothers and sisters, how are you? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி ஏற்பட ஒவ்வொரு வாரமும் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் சிலர் பத்திரிகைகளில் வருது செயின் ஸ்நாச்சிங் பண்ணேன்றாங்க. பெண்கள் சிலர் தவறான பாதையில் போகிறதா தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால் ஆடம்பர வாழ்க்கை அப்படி செல்ஃப் பூஸ்டிங் பண்ணி காட்டுறதுக்கு இதையெல்லாம் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தானாக தேடிக்கொள்ளக்கூடிய பெருமை நம்ம இடத்துல மிகப்பெரிய பலகீனத்தை உருவாக்கும். இந்த இதிலிருந்து நம்ம விடுபடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உயர் உணர்வு நிலையிலேருந்து உறக்க நிலைக்கு போகும்போது, தூங்க போகும்போது, when you are going to bed, you can give affirmation. படுத்துக்கிட்டே கூட சொல்லலாம், நான் நாளுக்கு நாள் சீரான பாதைக்கு நல்ல நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு இந்த உறக்க நிலையில் சப்கான்ஷியஸில் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணுறதோட இப்போ நான் சொல்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு டே டு டே லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு ஜென் ஸ்டோரியும் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம நாட்டில் நிறைய ஆன்மீக கதைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு இளைஞன் பேர் ராம்னு வச்சுக்குவோம். அவர் நிறைய நண்பர்களை தேடிக்க நினைக்கிறார், ஆசைப்படுறார். இது இளைஞர்கள் எல்லோரும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கார். அதனால் அந்த நண்பர்களும் உறவினர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க ஏதாவது திரையரங்கத்துக்கு போகிறது அல்லது வேறு எங்கேயாவது வெளியூர்களுக்கு சுற்றி பார்க்க போகிறது, அவங்க பாட்டுக்கு பிளான் பண்ணி கிளம்பிடுறாங்க. இவர் எப்போவுமே ஒரு வித சோகத்தோடையும் இருப்பார். அதனால் இவரை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறல. இது என்ன ஆகுது, நாளடைவில் ஒரு விரக்தி ஏற்படுத்தி இந்த ஊர்லேயே இருக்க வேணாம், எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. அதுக்கப்புறம் இவர் நடைப்பயணமாக போகிறார். போகும்போது ஒரு ஊரினுடைய எல்லையை தாண்டி போயிடுறாரு. அங்கே ஒரு மலைப்பாங்கான இடம், அங்கே நிறைய கூட்டங்கள் நடந்து போகிறத பார்க்குறாரு. அந்த மலைப்பாங்கான இடத்தை நோக்கி என்னன்னு விசாரிக்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பெரியவர் வருவார். அவர் இந்த மாதிரி சில முக்கியமான நாட்களில் சில வரங்களை கேட்குற வரங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவருக்கு அவசியம் நல்ல நேரத்தில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. ரொம்ப நேரம் காத்திருக்காரு. அவர் மரத்தடியில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க. இவருடைய இது வரும்போது டேர்ன் வரும்போது, என்னப்பா என்ன விஷயம், ஏன் சோர்வாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு அழுக வந்துடுது. இவருக்கு ரொம்ப நேரம் பேச முடியல, அழுகிறார். அதுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறார். நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆனால் யாருமே எனக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் எனக்கு உறவினர்களும் அந்த மாதிரி இருக்காங்க, அண்டை அயலார் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அவமரியாதை பண்ணுற மாதிரியே தோணுது. எனக்கு வாழவே விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு அது வரம் தரணும் அப்படின்றார். என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லோரும் மதிக்கணும், எல்லோரும் பாராட்டும் வகையில் என்னுடைய வாழ்க்கை அமையணும், அதுக்கு நீங்கள் வரம் கொடுங்க அப்படின்ற. நீ எல்லோரும் சொல்கிறத வச்சுட்டு நீ கேட்குற வரம்னு, நான் எதுவும் வரம்லாம் கொடுக்குற ஆள் இல்லைப்பா. நான் ஒரு சாதாரண மனிதன் தான். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை நான் சீர்தூக்கி பார்த்து மனித வாழ்க்கையில் இன்ப துன்பத்துக்கு காரணம் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நீ கேட்குற இப்போ எல்லோரும் மரியாதை கொடுக்கணும், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. அதுக்கு நீ உன்னைய தகுதியுடையவனை மாற்றிக்கணும். அதுக்கு சில ஆலோசனைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கவனமாக கேளு, மனதை அலைப்பாய விடாமல் கூர்ந்த மதியோடு கவனி அப்படின்னு சொல்கிறார். கவனிக்கிறியா அப்படின்னு கேட்டார். கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒரு எல்லை மீற யாரையும் அனுமதிக்காத அப்படின்னு சொல்கிறார். உனக்கு ஒரு இது வச்சுக்க, ஒரு அளவுகோல். அதுக்கு மேலே யாரையும் அனுமதிக்காத. உனக்கு உன் வாழ்க்கையில் தலையிடவோ பேசவோ அனுமதிக்காத. நீ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்திலே நண்பர்கள்ட்ட உன்னுடைய நிலை என்ன, இப்போ உன்னுடைய சுவாபம் என்ன என்பதை புரிய வை. அப்போ அவங்க பேசும்போது கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க. யாராவது அதை வரம்பு கடந்து நடந்து கொள்ளும்போது அவங்கள தனியாக கூப்பிட்டு சொல்லிடு. நீ மனதில் எதையாவது வச்சுக்கிட்டு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு என்னைக்காவது அவுட் பஸ்ட் ஆனினா, என்னைக்காவது சத்தம் போட்டு எல்லோரும் முன்னாடியும் அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தேன்னா
பொறுமை இழந்த அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உன்னை விட்டு விலகிடுவாங்க. இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது. அவங்க சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இருந்துட்டு கடைசியில் அவங்க டெம்பரை லூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால நீ ஆரம்பத்திலே ஒரு நிதானமாக இருக்கும்போது அவங்க உனக்கிட்ட ரொம்ப உரிமை மீறலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கூப்பிட்டு தனியாக சொல்லிவிடு. அப்போ உனக்கு அவமரியாதை ஏற்படாததுக்கு சூழ்நிலை தவிர்க்கப்படும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீ முடியாது அப்படின்னு சொல்லவும் நீ பழகு. அவங்க நட்பை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் நீ தலையாட்டாத. சில விஷயங்கள் நீ ஏற்றுக்கொண்ட வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக போய் பண்ணும்போது அந்த வேலையும் நீ முழுசாக முடிக்க முடியாது, இதையும் முடிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நீ மாட்டிக்காத. உனக்கு அவைலபிலிட்டி எப்போவுமே இவர் நமக்கு கிடைப்பார் அப்படின்ற போது அதை தவற அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணணும், உன்னுடைய அவைலபிலிட்டி என்ன என்றதை நீ சொல்லிடணும். எல்லாத்துக்குமே இவர் தலையாட்டுவார் அப்படின்ற மாதிரி நீ போயிடாத அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது ரூல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீ உனக்கு எது தெரியுமோ அதை பேசணும். பேச்சில் ஒரு நேர்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அப்போ அது உனக்கு மரியாதையை தேடித்தரும். இவர் கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி புரிய வச்சிரு எல்லாருக்கும். அதே நேரத்தில் நாலாவது ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், இனிமை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீ கனிவாக பேசி பழகு. நீ நேர்மையானவன் காமிச்சிக்கிறதுக்காக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசின அப்படின்னு சொன்னால் அது உனக்கு அவமரியாதையை தான் ஏற்படுத்தும். அதனால யாரையும் நீ இப்போ உதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போகிற, அந்த இடத்துல துடைக்க சொல்லி டேபிளை துடைச்சிட சொல்கிற. துடைக்கிறார் அந்த பையன். துடைக்கிறவர் கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுறாரு ஒரு இடத்துல துடைக்கிறதுக்கு. அந்த இடத்துல எல்லார் மத்தியிலையும் அவர் மேலே நீ சத்தம் போடக்கூடாது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நாங்கள்லாம் வாரோம், அடுத்த தடவை வரணுமா வேண்டாமா அப்படின்லாம் பேசினேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்கெல்லாம் ஒரு வேதனையில் இருப்பாங்க, இந்த வேலைக்கு வந்திருக்கோமே அப்படின்ட்டு. இன்னும் நீ ரொம்ப வேதனைப்படுத்தின மாதிரி ஆயிரும். அவங்கள கூப்பிட்டு, தம்பி இந்த இடத்துல சரியாக துடைக்காமல் விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க வச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது நீ இனிமையான வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒரு டிப்ஸு அன்பளிப்பு கொடுத்துட்டு வரும்போது மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க. நீ ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த கடுமையாக நடந்துக்கிட்ட தான் நினைவில் இருக்குமே தவிர உண்மையான மாற்றங்கள் அங்கே வராது. மேலும் அது நமக்கு பிற்காலத்தில் சில பாதிப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தும், அவருடைய வேதனை அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நான் ரூல்களெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதோட நீ நீ தான் உன் லைஃப்க்கு, உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கணும். நீ எப்போவுமே ஒவ்வொரு செயல்கள்லையும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு எண்ணத்திலையும் நீ கவனமாக இருக்கும்போது உன்னால் பலருக்கு நன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீ அனுபவத்தில் நீ உணர ஆரம்பிப்ப. திடீர்னு ஓவர் நைட்டு நீ சேஞ்சஸை ஏற்படுத்த நினைக்காத. ஆக நான் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ தனிமையில் உட்காந்து மற்றவர்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உன்னை நீ சீர்தூக்கிப்பார். நீ எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் அது உனக்குள்ளே பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனால் நீ உன்னுடைய இன்னர் பீயிங்கோடு தொடர்பு கொள்ளும்போது தான் மாற்றம் ஏற்படும். அதுக்காக நீ தனிமையிலேருந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணு. அப்படி பயிற்சி பண்ணும்போது உன் வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும். உன்னை அமைதி கெடாமல் இருந்து பழகு. அப்போ அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும்போது மரியாதையும் உனக்கு தன்னால் தேடி வரும். அதனால் நீ வருத்தத்துக்கு அதுக்கப்புறம் இடம் இருக்காது. அதனால் நீ அமைதியாக இருந்து உன்னையை பற்றி ஆய்வு செய்து உன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே கூடி வரும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. இதை நாமளும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு போயிட்டு எல்லா உரிமைகளையும் கொடுத்துடுறது, அதுக்கப்புறம் அதிலேருந்து எப்படி கலெக்டிக்கிட்டு வர்றதுன்னு தெரியாமல் நம்ம முழிக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். நம்ம எப்போவுமே அவைலபிளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் எப்போ வேணால் நான் வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்கிறது, வாக்குறுதி கொடுக்கறது. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது. அந்த இது இங்கே ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டோன்ட் பில்ட் ஹேஸ்டில்.
இன்ன ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எண்ணத்தினுடைய வலிமையை கெடுத்து விடும். நம்ம எண்ணமானது சக்தி வாய்ந்ததாக மாறும்போது எல்லோரும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சக்தி மிக்கவர்களாக நீங்கள் மாற தேவையற்ற எண்ணங்கள் 2 செகண்டுக்கு மேலே யாரை பற்றியும் ரொம்ப யோசிக்காதீங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. அப்போ தான் சக்தி நம்மகிட்ட சேகரிக்கப்படும். சக்தி மிக்கவர்களாக நீங்கள் அனைவரும் மாற இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.